புரியுதுங்கப்பா. நம்ம இங்க நடக்கிறது எல்லாமே சரிதான் அப்படின்னுப்பா. ஆமா. இப்ப அப்படின்னா அது எப்படிப்பா? எனக்கு எதுவும் புரியல. இப்ப எல்லாமே சரிதான். இப்ப நம்ம ஒரு நாயை பாக்குறோம்ப்பா. சரி. அது பசியோட இருக்குல்ல, அப்ப அது சரிங்களா? ஆமா. இது என்னன்னா, எப்படி எடுத்துக்கிறது? இதுல ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப நான் அனுபவத்தை பெற்றவன், சரிங்களா? சரி சரிங்களா? இப்ப நான் சொல்ற விஷயத்த நீங்க ரிலைஸ் பண்ணணும்னா, நான் உங்களுக்கு என்ன சொன்னேன் இல்லையா, அந்த செயலை ஊன்றி செய்யணும். இப்ப நான் சொல்றது என்னோட அனுபவம், உண்மைதானே? ஆமாங்க, கண்டிப்பா என்னோட அனுபவம். இப்ப என்னோட அனுபவத்துல நான் சொன்ன வார்த்தைகள் எல்லாமே உண்மைதான். இதை நான் புரிஞ்சுக்கிறேன், இதுதான் நான் தெரிஞ்சுக்கினேன். எப்படி தெரிஞ்சு இந்த செயலை செய்யும்போது தெரிஞ்சுக்கினேன். இந்த செயலோட வலிமைனால நான் அதை தெரிஞ்சுக்கினேன். ஏன்னா இந்த உலகத்தை பத்தி எல்லாத்தையுமே கரெக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய தகுதி உனக்கு வரும்போது மட்டும்தான் இந்த உலகன்ற கேம் போட்டு வெளியே போக முடியும். அதுதான் உண்மையும் கூட. ஏன்னா இப்ப ஒரு பசியா ஒரு ஜீவராசி, இப்ப நம்ம எல்லாரும் இயற்கை இறைவனோட ஒன்று இருக்கிறோம், உண்மைதானே? நம்புறீங்களா? நம்புறீங்களா? எல்லாமே தானாதான் நடக்குது, நம்புறீங்களா? நம்புறீங்களா? இப்ப இயற்கை இறைவன் பண்றான், எல்லாமே தானா நடக்குது. அப்படி இருக்கும் போது இதுல மட்டும் எப்படி வேரியேஷன் வந்திருக்கு நீங்க நினைக்கிறீங்க? ஒரு ஜீவராசி பசியில இருக்குது. அந்த பசி எதுக்கு கொடுக்கப்பட்டதுன்னா, நீ அறிவு தெளிவடைக்கு அந்த பசி கொடுக்கப்பட்டது. நீ அறிவு தெளிவடைகிறதுக்கோசம். ஒரு நோய் கொடுக்கப்பட்டதுன்னா உன்ன அறிவு தெளிவுபட்டதுக்கோசம், சரிங்களா? இப்ப நான் அதை போய் நான் அதை போய் பார்த்து இவ்வளவு வலி இவ்வளவு வேதனை ஏன் அதை துன்பப்படுதுன்னு நான் ஊன்றி போய் அதுக்கு செயலை செய்யும் போது அதோட தன்மையை புரிஞ்ச உடனே, இப்ப நான் அந்த அந்த இயற்கையோட அறிவை நான் புரிஞ்ச உடனே எனக்கு தெரிஞ்சிச்சு, இது எல்லாமே நம்மளுக்கு கத்துக் கொடுக்கறதுக்கோசம் இயற்கை ஒரு விஷயத்த நடத்துது. நம்மளுக்கு கத்துக் கொடுக்கறதுக்கோசம், நீ ஒண்ணு அறியறதுக்கோசம். சொல்றது பெருங்களா? அந்த அறிதல் கோசம் நடக்கிற நிகழ்வு எப்படி தப்பா மாறும்? சொல்றது பெருங்களா? நம்மளுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கோசம் நடக்குது. அப்ப அதுல அந்த கஷ்டத்தோட இருந்தாதான் நீ கத்துப்ப. அந்த நாய் ஜாலியா சந்தோஷமா சுத்தினா என்ன கத்துக்க முடியும் உன்னால? நீ எதையும் கத்துக்க மாட்டீங்கல்ல. அப்ப எல்லாம் சரியா நடக்குதுன்னு அர்த்தம். சரியா நடக்குதுன்னா நீ அதை சரியா செஞ்சு நீ அதுக்கு தேவையான உபகாரத்தை பண்ணி நீ அந்த அறிவை பெற்றாதான் அங்க நிகழ்வு சரி. அது இப்படி இல்லைன்னா உனக்கு அந்த நிகழ்வு தப்பு, உன் வாழ்க்கை உனக்கு தப்பு. சொல்றது புரியுதுங்களா? அப்படி தப்பா போயிடக்கூடாதுன்ற ஒரே காரணம் தான் இயற்கை ஒரு ஜீவராசியை உருவாக்கி அந்த ஜீவராசிக்கு இவ்வளவு துன்பத்தை கொடுத்து வாழ வைக்குது. எதுக்கோசம்? உனக்கு அறிவு கொடுத்ததுக்கோசம். ஆக மொத்தல இங்க ஒரு மாற்றத்தை உருவாகணும். அந்த மாற்றத்துக்கோசம் நடக்கிற நிகழ்வு, அந்த நிகழ்வு இயற்கையில இறைவனே நடத்துறாங்க. அது ஏன் நடத்துறான்? உன் அறிவு தெளிவதுக்கோசம். அப்ப அந்த நிகழ்வு தப்பாகுமா? தப்பு கிடையாது, நிகழ்வு சரிதான். ஆனா இப்ப உன் சைட்ல இருந்து பார்க்கும் போது அது தப்பு தான், அது சரியில்லை, அது மாற்றம் பண்ண நீ போகணும் முதல்ல. சரியா? நீ போய் இதே நான் பெற்ற அறிவு நீ பெறணும். இது அதுக்கானதான் நான் சொன்னது. சொல்றது புரியுதா? இப்ப இது உங்களுக்கு தெரியாது இல்லையா? இப்ப நீங்க எப்படி செய்றீங்கப்பா? ஐயா ரொம்ப துன்பமா இருக்குதா, ரொம்ப கஷ்டமா இருக்குதா? ஆமா ஒண்ணுதான், போங்க செய்யுங்க, அது என்ன விடிவு கொடுங்க, அதான் நல்லது. அப்படி போகும்போது உனக்குள்ள அந்த நாயோட தன்மை வரும், ஒரு இறக்கம், ஒரு கருணை குணம், அதை பத்தி சிந்தனை வருது இல்லையா? வரும்போது ஆட்டோமேட்டிக்கா பிறர் மேல நீ எவ்வளவுக்கு எவ்வளவு உன் கவனத்தை செலுத்துறியோ அப்பதான் உன் தன்மை உண்மையான தன்மை கிட்ட நீ போக முடியும். அந்த நிகழ்வு அப்பதான் ஏற்படும். நீ எல்லாம் போவியா? போக மாட்டேன். நல்லா தான் எனக்கு யாருக்கும் போக மாட்டேன். யாருமே நல்லா இல்லைதான் போகும். நீ நல்லா இருக்க கூடாது, இல்ல அது அவங்க நல்லா இருக்க கூடாது. அப்பதான் நீ எங்கன்னா வரத்துக்கு போவீங்க. அந்த ஒரு நிகழ்வு தான் இயற்கை நம்மளுக்கு அது ஜீவராசிகளா இருக்கிறது ஒரு பொட்டிஸ்கோசம் இருக்குது. நம்மளுக்கு தேவையான கொடுக்கறதுக்கோசமும், ரெண்டாவது நம்மளுக்கு அறிவு கொடுக்கோசமும் இருக்கிறாங்க. ரெண்டு செயலையும் பண்றாங்க ஒரே டைம்ல. இதுதான் இயற்கை, இறைவன் தான் பண்றான். அங்க இருக்கிறது ஜீவராசி கிட்ட இறைவன் தான் அது. சரிங்களா?